சேலம் ஓமலூர் அருகே ஆசிரியை கொலை செய்த கணவர் குழந்தைக்கு விஷம் கொடுத்து தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருக்கக்கூடிய காமலாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் ஸ்ரீவித்யா. 44 வயதான ஸ்ரீவித்யா வழக்கம் போல் இன்று தனது 3 வயது குழந்தையுடன் பள்ளிக்கு சென்றிருந்தார். மதிய உணவு இடைவேளையின் போது அவருடைய கணவர் விஜயமுருகன் அங்கு வந்து தலையில் பலமாக வெட்டி அவரை கொலை செய்துவிட்டு அந்த 3 வயது குழந்தையுடன் தப்பி ஓடிவிட்டார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வந்தார்கள். இந்த நிலையில் சற்று முன்பாக விஜயமுருகன் அந்த 3 வயது குழந்தைக்கு வந்து விஷம் கொடுத்து கொலை செய்து அவரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பள்ளி வளாகத்தில் கொலை நடந்த இடத்திலிருந்து சுமார் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இந்த தற்கொலையும் நடந்திருக்கிறது. எனவே போலீசார் வந்து அந்த உடல்களை மீட்டு தற்பொழுது விசாரணை செய்து வருகிறார்கள். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆசிரியர் ஸ்ரீவித்யாவும் விஜயமுருகனும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டுமே, 3 வயதில் பெண் குழந்தை இருந்தது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருவருக்கும் குடும்ப தகராறு ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருக்கக்கூடிய தொலசம்பட்டி காவல் நிலையத்தில் ஆசிரியை ஸ்ரீவித்யா ஏற்கனவே ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருந்திருக்கிறார். அந்த புகாரில் தனது கணவர் தன்னை ஆபாசமாக திட்டியும் அடித்தும் துன்புறுத்தியதாகவும் தனது குழந்தையை தூக்கி சென்று விட்டார் என்றும் ஒரு புகார் கொடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை அந்த குழந்தையை வாங்கியவரிடம் கொடுத்திருந்திருக்கிறார். கடந்த 1 மாதமாக தனது குழந்தையுடன் தனியாக வசித்து வந்த ஸ்ரீவித்யா பள்ளிக்கு சென்று வந்த நிலையில் இன்று பிற்பகலில் இந்த கொலை சம்பவம் நடந்து அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் அவருடைய கணவரை தேடி வந்த நிலையில் தற்பொழுது அவர்களும் சடலமாக மீட்கப்பட்டு ஓமலூர் மருத்துவமனைக்கு வந்து அரசு மருத்துவமனையில் தற்பொழுது உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்ப பிரச்சனை எதனால் ஏற்பட்டது, இந்த கொலை மற்றும் தற்கொலைக்கான முக்கிய காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.